இப்போ இந்த கூட்டணியை நேற்று பிற்பகல் அல்லது மாலை ஒரு 6:30 மணி வரைக்கும் கூட தடைபட முடியுமான்னு தான் வேற சொல்ல விரும்பல. டெல்லியிலிருந்து சில நபர்கள் முயற்சித்தாங்க. ராகுல் இவ்வளவு நாளா இப்படி கடந்த 2-3 ஆண்டுகளாக, கடந்த 6-7 வருஷமா ஸ்டாலினுக்கு ஒரு எப்படி பிறந்தநாள் வாழ்த்துக்களை போட்டுக்கிறார். இந்த முறை ஏன் அந்த லவ் அஃபெக்ஷன் ஏன் இல்லை? அப்ப மாணிக் தாகூருக்கு ராகுலுக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக எதுவுமே செய்யல சார். ஒரு அமைச்சர் கொஞ்சம் துடுக்குத்தனமா 2-3 மாசம் முன்னாடி வெளியிட்ட ஒரு வார்த்தை தான் அதுக்கு அடிப்படை. ADMK அவர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவார். 4 எழுத்து மோடி அழுது வந்துச்சா. அதிமுக தொண்டை மனப்பூர்வமா வேலை செய்வாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிரதர்னு சொல்லாத ராகுல் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில முழு மனசோட திமுக காரவங்க வேலை செய்வாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், விஜய்க்கு இது ஃபர்ஸ்ட் கசப்பு மருந்து. முதல் முறையா அந்த டேப்லெட் இன்னைக்கு சாப்பிட்டுருப்பாரு. கசப்பு ஆமா இல்ல, கசக்குது இல்லை. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இழுபறிக்கு பிறகு நிறைவடைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் கூட பார்த்தோம், புன்னகை ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ இந்த கூட்டணி அமைவதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தது திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? இந்த 3 சீட்டுக்கு தான் இவ்வளோ இழுபறியா கடைசியில காங்கிரஸ்? அப்படி இல்லை, இறுதி வடிவத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி பார்க்கறது தவறு. அதிக இடங்களை பெறணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியில காங்கிரஸ் உறுதியா இருந்தாங்க. அதுக்கு அவர்களுக்கு உரிமையும் இருக்கு. அது எழுப்பப்பட்ட விதம், எழுப்பிய நபர்கள், எழுப்பிய இடம், எழுப்பிய காலம், இதுதான் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதிகாரம் அளிக்கப்படாத நபர்கள் இப்படி பொது வழியில இருந்துக்கிட்டு சீண்டி பார்ப்பது போல பல கருத்துக்களை வெளியிட்டது தான் இவ்வளவு தூரம் இப்படி அமைஞ்சதே. இது இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒரு இதுதான். கையெழுத்து போடுறது ஒரு சடங்கு தான். பொதுவாகவே தேசிய கட்சிகளோட கூட்டணி அமைக்கிற போது இப்போ அதிமுக குழு அமைச்சர் தலைமை குளத்தில் பிஜேபி பேச்சு நடத்தினாங்க. இல்லை, அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி 2 தடவை போனார். அங்கே நேரம் ஓரளவு நம்பரை கிட்டத்தட்ட அரைவ் பண்ணியிருப்பாங்க. தேசிய கட்சியினுடைய ஸ்டைல் அதுதான். யாரோ முக்கியத்துவமான 2 நபர்கள், இந்த குழுவெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் இருக்கும், அதில் சம்பந்தமே இல்லாத 2 பேர் ஓரளவு முடிச்சிருவாங்க. அது இவங்க மூலமாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடந்து கையெழுத்து போடுற சடங்கு மட்டும்தான். அப்படி நடந்து கடந்திருக்க வேண்டிய இந்த நிகழ்வை இவ்வளவு சிக்கலாக்கியதற்கு காரணம் அந்த 2 பேர் தான். ஏன்னா பொதுவெளியில் இவ்வளவு விவாதங்களை தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு சங்கடப்பட போறது மாணிக் தாகூருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருந்தால் அந்த சுயமரியாதை லேசா கொஞ்சம் டென்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவர் எதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அது நடக்கல. அது மாணிக் தாகூருடைய தோல்வி அல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிஜமான காங்கிரஸ் தொண்டனுடைய உணர்வு தான் மாணிக் தாகூருடைய உணர்வு. அதை யாருமே மறுக்கல. அதை எழுப்புகிற உரிமை உங்களுக்கு இருக்கா பொதுவெளியில் அப்படின்னா சுத்தமா இல்லை. நீங்க நடந்து கொண்ட விதம் சரியல்ல. இதெல்லாம் சேர்த்துதான் அந்த உரிமையை சொல்லணுமே தவிர எனக்கு உரிமை இருக்கு நான் பேசுவேன்னு சொல்ல முடியாது அவரை. அப்போ AICC எச்சரிக்கை விடுத்த பிறகும் டெய்லி பாரதியாருக்கு விதைகள் அது இதுன்னு அவர் நினைவு வந்ததெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா, அப்போ இதை மௌனமாக வேடிக்கை பார்த்தாரே ராகுல்னு ஒரு கேள்வி அப்போ வந்துச்சு. இப்போ இந்த கூட்டணியை நேற்று பிற்பகல் அல்லது மாலை ஒரு 6:30 மணி வரைக்கும் கூட தடைபட முடியுமான்னு தான் வேற சொல்ல விரும்பல. டெல்லியிலிருந்து சில நபர்கள் முயற்சித்தாங்க. இப்போ தள்ளி போடலாமா? அப்படி என்ன சாதிக்க போறீங்க? 3 இடத்துக்காக இல்லை, இந்த கூட்டணியை பிரித்து கொண்டு போயிடணும்னு ஒரு அசைன்மெண்ட்டோட தான் வேலை பார்த்தாங்க காங்கிரஸ் சில பேர். விஜய் கிட்ட கொடுத்த வாக்குறுதியா இல்லை திரைமறைவில் நடந்த வேற விஷயங்களா, பேச்சுவார்த்தையா நமக்கு தெரியாது, ஆதாரம் இல்லை நமக்கு அதுக்கெல்லாம். ஆனால் விஜயோட பேசுகிறோம், எல்லாரும் எங்ககிட்ட பேசதானே செய்வாங்கன்னு சோடங்கர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆங்கில நாளிதழ் பேட்டியில் 1 வாரம் முன்னாடி. அது வரம்பு மீறிய அல்லது அவசியமற்ற பேச்சு. நான் திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்கிற உரிமையை அந்த கட்சி எந்த கட்சிக்கும் இருக்கு. தோழமை தொடர்ந்துகிட்டு இருக்கிற போது நாங்கள் எல்லாரோடையும் தான் பேசணும்னு சொல்றது தார்மீகம் அல்ல, தர்மம் அல்ல. இந்த டோட்டல் எபிசோட்ல அதிகபட்ச தவறுகளை செய்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த 2 நபர்கள் தான். சில நேரங்களில் சோடங்கர்னு சொல்லலாம். திமுக எதுவுமே செய்யல சார். ஒரு அமைச்சர் கொஞ்சம் துடுக்குத்தனமா 2-3 மாசம் முன்னாடி வெளியிட்ட ஒரு வார்த்தை தான் அதுக்கு அடிப்படைன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்பா 25 இந்த இடம் உங்களுக்கு வராதுப்பா, அநேகமா 20 தான் தலைவர் உங்களை முடிப்பார்னு டெல்லி வரை எட்டுகிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த கூட்டணி எப்படியா உடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த சில பேர் அமைச்சர் யதார்த்தமாகவோ நகைச்சுவையாகவோ சொன்ன ஒரு வார்த்தைக்கு கண் காது மூக்கு வச்சு ராகுல் கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி, அதிகபட்சமாக சொல்லி, அமைச்சர் சொல்லாததெல்லாம் சொல்லி நம்மளை மதிக்கவே மாட்டாங்களா, நம்ம அவ்வளோதானா, ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் தருவாங்களா, இப்படியெல்லாம் வார்த்தைகள் போய் சொன்னதனுடைய நோக்கத்தை பார்த்தா சிங்கிள் டிஜிட் தருவாங்களா திமுக? காங்கிரஸ் இருக்குமா முதல்ல தண்ணியில்?
அப்போ அது ராகுல் இப்படிலாம் ஏற்றுக்கிட்டாரோ, அதை ஏற்றுக்கிட்டு இப்படி மௌனம் காத்தாரேன்னு அவருடைய பிம்பம் உடஞ்சிடுச்சுன்னு உங்ககிட்டயே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். அது உடைஞ்சது தான். அதை சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். இது அவசியமானு பார்த்தா தவிர்த்திருக்கலாம் காங்கிரஸ் கட்சி. 3 சீட்டுக்காக இவங்க இப்படி பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்போ 35 லிட்டர் தான் வச்சுக்கோ, நேற்று கையெழுத்து போட்டிருந்தது, 10 சீட்டுக்காக சார்னு திருப்பி அந்த கேள்வி கேட்பீங்க. பரவாயில்ல 10 வாங்கிட்டு கேட்போம். நம்பரை வச்சுக்கிட்டு பின்னாடி பார்க்கலாம். நம்பர்னு இல்ல, கோரிக்கை நிறைய இருந்தது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு வேணும், உள்ளாட்சியில எங்களுக்கு பங்கு வேணும், அதிக சீட்டு கேட்போம். இது செல்வ பெருந்தகை அவர்கள் உட்பட பேசினதுதான் இது. அப்படி இருக்கும்போது கடைசியில இந்த 3 சீட்டு தான் வந்து கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு. ஆனாலும் இங்கதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஸ்டாலின் பிரதர் ராகுலோட ரோல். ராகுல் இவ்வளவு நாளா இப்படி கடந்த 2-3 ஆண்டுகளாக, கடந்த 6-7 வருஷமா ஸ்டாலினுக்கு ஒரு எப்படி பிறந்தநாள் வாழ்த்துக்களை போட்டுக்கிறார். இந்த முறை ஏன் அந்த லவ் அஃபெக்ஷன் ஏன் இல்லை? அந்த உணர்ச்சியற்ற மெசேஜா அதை பார்க்குற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் வாடையே இல்லாதவங்க கூட என்னமோ ஒன்று குறையுதுன்னு தானே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ராகுல் ஏதோ ஒரு கோபத்தை காட்டுறாருல. அப்போ மாணிட்டாவுக்கு ராகுலுக்கு என்ன வித்தியாசம்? பொதுவெளியில் நீங்க கோபத்தை காட்டலாமா? நீங்க அதை போடுங்க, அதுக்கப்புறம் உரிமையோட ஸ்டாலின்ஜி நீங்க வரீங்களா இல்லை நான் வரவா கேட்டு தாராளமா ராகுல் கேட்கலாங்க. 51 இடம் கூட கேளுங்க. 63 மிரட்டி வாங்கின கட்சி தானே காங்கிரஸ். அந்த 63 64 வாங்கி 5 தான் ஜெயிச்சாங்கிறது வரலாறு, அது வேற. எதையும் கேட்கிற உரிமை காங்கிரஸ்க்கு இருக்கு. அது அமிக்கபிளா செட்டில் ஆகுது, ஒரு நம்பர்ல வந்து நிற்கும். பொதுவெளியில் இருக்கிற உறவை சிதைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டது சரிதானாங்கிற போது சரியில்லை தான். ஆனால் நான் எப்போதும் சொல்லுவேன், எந்த இயக்கத்துக்கும் சொல்லுவேன், தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிடுச்சு. நோட்டிபிகேஷனுக்கு பிறகு வர்ற ஒவ்வொரு நாளும் தொண்டர்கள், கட்சிகள், தலைவர்களுக்கான அந்த பார்வையின் நோக்கமும் ஜெயிக்கணுங்கிறத நோக்கி தான் போகும். அடுத்தவனை எதிரியை தோக்கடிக்கணுங்க நோக்கி தான் போகும். இந்த கசப்புலாம் மறையும்னு எனக்கு கடந்த கால வரலாறுகள் சொல்லுது. அது எந்த இயக்கத்தில் இந்த கசப்புகள் வந்தாலும் சரி. இன்னொன்று, இப்போ கசப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்? இல்லை, அடுத்த சர்ச்சை ஆரம்பிக்கும். எந்த தொகுதிகளில் ஒரு கசப்பு வரும், தொகுதியை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு கசப்பு வரும். வேட்பாளர் யாருன்னா அந்த கட்சி. இதெல்லாம் தாண்டி தான் நான் சொல்றேன் உற்சாகம் ஒரு இடத்துல வந்து உருவாகும். ஆனா இந்த ஈகோ அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்திருக்கு, ராகுல் அவர்களுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இது சீக்கிரமே இதை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சுயமரியாதையுள்ள எந்த தலைவனுக்கும் இந்த கோபம் வரும்னு நான் சொன்னேன். ஸ்டாலினுடைய கோபம் நியாயமானதுன்னு. ஆனா அந்த கோபத்தை மட்டுமே பிரதானமா நடிச்சிருந்தாங்கன்னா போனா போட்டுங்கிற வார்த்தையை இன்னும் அமல்படுத்தியிருப்பார், செயல் வடிவத்தை காமிச்சிருப்பார். காங்கிரஸ் போனா திமுக சமாளிக்கும். ஆனா அந்த காங்கிரஸ் என்ன செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் திமுக கிடையாது. அந்த காங்கிரஸ் விஜயோட போய் சேர்ந்தால் திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு தடைக்கல்லாகவோ எதிர்பாராத அல்லது உருவம் இல்லாத ஆபத்து, விளைவு புரிந்து கொள்ள முடியாத ஆபத்து அதில் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் அந்த கோபமோ ஈகோவோ எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வர்றார். அவ்வளவுதான் விமர்சனத்துக்குள்ளான ராகுலுடைய ஒப்புதல் இல்லாமல் நேற்று நடந்திருக்காது. சரி பண்ணுங்க அப்படின்னு கோபத்திலேயோ அல்லது ஒரு முழு மனசு இல்லாம கூட கடைசி ஒப்புதலை தரதுல ராகுலுடைய பங்கும் இருக்குதானே. விட்டு கொடுக்க வந்தாலும் 2 பேரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நான் 6:30 வரைக்கும் ஒருத்தர் தடுத்தாருன்னு சொல்றேன்ல, அப்ப 6:35க்கு ராகுல்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வரவும் தானே, அல்லது அதுவரை தடுத்தவருடைய ஒப்புதல் வரவும் தானே கையெழுத்து போட ஏழைகளுக்கு உள்ள போறாங்க. ஸோ அதனாலதான் இந்த சங்கடங்களை தவிர்த்திருக்கலாம். நடந்துடுச்சு. ஒன்ஸ் கையெழுத்து போட்டாச்சுன்னா யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டா, அப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா களத்துல இப்போ இந்த கூட்டணி அமைகிறதுக்கு சோனியா காந்தி அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள், கர்கே, இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேசிஸ் தான் கடைசியில முடிவெடுத்ததா? அடிப்படை முக்கியமான காரணம் செல்வ பிறந்தகை தான். அவர் இல்லைன்னா இந்த கூட்டணியை அமைஞ்சிருக்காரு. அந்த ஒரு நபர் தான் இந்த கூட்டணியை உயிரோட்டமா வச்சிருந்தவன். இதனுடைய விளைவுகளை தெரிஞ்சதுனால ஏதோ கட்டி காத்தார் அப்படின்னு சொல்லல, அவ்வளவு பெரிய வார்த்தை, நிஜத்தை சொல்றேன் நான். ஏன்னா செல்வ பிறந்தகை மட்டும் கொஞ்சம் அப்படி அமைதியா 2 நாள் இருந்திருந்தா கூட இந்நேரம் இந்த கூட்டணி உடஞ்சு விஜயனுடைய ஒப்பந்தத்தை நம்ம எல்லாம் நேரம் பேப்பர்ல, போட்டோல, டிவியில பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சில தனிநபர்கள் வேலை பார்த்தாங்க. அது இந்த ஒரு தேர்தலை மனசுல வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் எதிர்கால கணக்கு போட்டு ராகுல் ஒரு பார்வை பார்ப்பார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடிமையாகவே வைத்திருந்தாலும் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா பிசிசி பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதிகாரம் அவங்களுக்கு இருந்து இன்னைக்கு கிறிஸ்டோபர் திலக்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்களா மாநிலங்களுக்கு, செல்வ பிறந்தைக்கும் அதில் பங்கு இருக்கு. ஏன்னா மாநில தலைவருக்குரிய அதிகாரத்தை காங்கிரஸ் கொடுக்க தவறுனதில்லை. அந்த ஒரு 2 நாளைக்காவது அந்த ஃபார்ம்ல அந்த பரிந்துரை கிடைத்த லெட்டர் போற அதிகாரத்தை அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ராகுலே ஒரு வேட்பாளர் சொன்னா கூட செல்வாஜி நான் ஒரு கேண்டிடேட்டை சொல்றேன் கொஞ்சம் உங்க பரிந்துரை அனுப்புங்கன்னு கேட்டு வாங்குகிற அந்த ப்ரொசீஜரை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கைவிடலை. ஸோ அவங்களுடைய ஒப்புதல் ஒரு பக்கம் இருந்தது. அந்த முக்கியத்துவத்தை செல்வ பிறந்தையும் உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு நாள் கூட்டணி ஏதோ ஒரு ஈகோவுக்காக இது முறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் போட்ட அந்த புள்ளி தான். அடுத்தடுத்து சிதம்பரம் போனதுலையும் கூட செல்வ பிறந்தையினுடைய பங்கு தான் இருக்கு. யாரையும் அனுப்புவதற்கு
பரஸ்பர மரியாதை வைத்திருக்கிற இந்த 2 பேர் சந்திக்கலாம்னு சொன்னதனுடைய மேலிடம் ஏற்றுக்கிட்டார், ராகுலும் ஏற்றுக்கொண்டாருங்கிறத கவனிக்கணும். இந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததன் மூலமாக விஜய்க்கு ஒரு செக் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருந்தா விஜயுடைய கட்சி தாவேக வளர்ந்திருக்கும், அது திமுகவுக்கு பலவீனமா வளர்ந்திருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைச்சிருக்கும் அந்த அணிக்கு. தாவேக்காங்கிறதுக்கு விஜய்ங்கிறவர் வந்து ஒரு தேசிய கட்சியை தன் அணியில் நினைச்சது மூலமா அதனுடைய பிம்பம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அதை தவிர்த்தாங்களோட விஜய்க்கு ஒரு சின்ன ஏமாற்றம். ஏன்னா அவர் விரும்பிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அதுக்காக மெனக்கெட்டார், நள்ளிரவில் போய் சில பேரை பார்த்தார். ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட சில முன்னணி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் டெல்லியில போய் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தினாங்க. இவ்வளவு மெனக்கெட்டும் அது நடக்கலைங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிச்சிருக்கும் தான். தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். விஜய்க்கு இது ஃபர்ஸ்ட் கசப்பு மருந்து. முதல் முறையாக அந்த டேப்லெட் இன்னைக்கு சாப்பிட்டுருப்பார். ஆமா இல்ல கசக்குது இல்லை என்ன, அவருக்கு போக போக அவரும் பழகிக்குவார். தொடர்ந்து களத்தில் இருந்தார். இந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கோபதாபம் இருந்தாலும் அந்த சகிப்புத்தன்மையோட அரவணைச்சுக்கிறது தான் நல்லது. காங்கிரஸை தன் பக்கம் தக்க வச்சுட்டாருங்கிறது ஒரு ராஜதந்திரம், ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய கடமை அப்படின்ற தாண்டி இதை விட்டா என்ன நடக்கும்னு அடுத்த பாயிண்ட்டையும் யோசிச்சு அதை தடுக்கிறதுலையும் போர் வியூகம் தான். அது எதிராளியை பலவீனப்படுத்துவது, எதிராளி பலம் பெறாமல் தடுப்பது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து தான் ஸ்டாலின் அதை. அதனால அவருக்கு கோபம், ஈகோ இருந்திருந்தாலும் சுயமரியாதை இருந்துச்சு. அதை உரசி பார்த்தார் மாணிக் தாகூர். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த புள்ளிக்கு வந்து சேர்ந்தார். ஸோ தலைமை பண்பை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின்னு நான் சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு முடிஞ்சது இந்த சர்ச்சை இதெல்லாம் அப்படியே இது முடிவுக்கே வந்துரும்னு சொல்ல முடியுமா? இந்த கசப்பு அப்படிங்கிறது அது ஒரு தொடர்கதையா அந்த தலைமைக்கு இடையிலே இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் வெர்சஸ் ராகுல் 2 தடவை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க அப்படிலாம் ரொம்ப சீரியஸா எடுத்துலாம் வேதிக்காதீங்க. வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சிருவாங்க. கோபதாபங்களே போற போது வெக்கத்துக்கு அங்கே இடமே இல்லை. ஒரு 2 மீட்டிங் சேர்ந்து கலந்து பேசிட்டாங்கன்னா அப்படியே ஒரு கட்டி பிடிச்சாருன்னா அதெல்லாம் கடந்து போயிடும். தேர்தல் அரசியல் வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. எதிராளியை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒற்றை இலக்குல மனப்பூர்வமா பயணிச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. நான் இதை சொல்றேனே, இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மாட்டாங்கல்ல எடப்பாடியை. அவர் நம்ம முடங்கி வீட்டில் இருக்கிறாரு. 160-70 தொகுதியில பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். ஸோ அவருடைய இலக்கு என்ன? முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் நாற்காலி, அதிமுக ஆட்சிக்கு வரணும். அவர் மோடி சொல்லலை, அமித்ஷா சொல்லலைங்கிற பத்தி எடப்பாடி துளி கூட கவலைப்படலை. இன்னொரு பார்வையில என்னை போன்றவர்கள் என்ன சொல்லுவோம், இது அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம், அதர்மம், அநீதினு சொல்லுவோம். அதை பத்தி அவங்களுக்கு கவலைப்படலை, எடப்பாடியும் கவலைப்படலை. சொல்லலைனாலும் மேடையில வச்சு பிரச்சாரம் பண்றாங்கல்ல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க எடப்பாடியை பத்தி. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அதிமுக ஆட்சி அமைக்கணும். ஏங்க இந்த என்டிஏக்கு தலைமையே எடப்பாடி தான், தலைவரே எடப்பாடி தான் சொன்னவர் அமித்ஷா. என்டிஏக்கு தலைமை வைக்கிற கட்சி அதிமுக. அதிமுகங்கிற ஒரு இந்த ஏடிஎம்கே அவர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவார். 4 எழுத்து மோடி வேலைன்னு வந்துச்சா? ஏன் வரல? இதுக்கு பேர் பிரச்சார கூட்டமா? இல்ல, அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணி டே 1லயே சொல்லிட்டாங்க. அமித்ஷா சொன்னாருல்ல, அமித்ஷா அலைன்ஸ் வைக்கும் போது, கூட்டணி வைக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்த வார்த்தையும் சொன்னார், அந்த என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான் சொன்னார். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு அவர் சொன்னாரா? அந்த முதல் பிரஸ் மீட்ல சொல்லணும் அவசியம் இல்லை. திருநெல்வேலியில, மதுரையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல, பூத் கமிட்டிங்கிறது என்னன்னு உங்களுக்கு, அவன் தான் ரத்த நாளங்களா இருக்கிறவன், தேர்தல் காலத்துல வேலை செய்ய போறவன், எந்த கட்சியா இருந்தாலும். பிஜேபியுடைய முன்னணி நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிற மாநாட்டுல யார முதலமைச்சராக்குன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அவங்க சொல்லணும்னு என்ன இருக்கு இதுலயே? இபிஎஸ் உடைய ஒரு ஆளுமை தெரியுதுல, நீ சொன்னா சொல்லு, சொல்லலைன்னா இது. நான் தொகுதியில சுற்றுப்பயணம் பண்றேன், அடுத்து நான் தான் இங்க முதல்வர் வேட்பாளர். 100% நான் ஏத்துக்குவேன். இபிஎஸ் உடைய ஆளுமை அதுல தெரியுது, ஆளுமையோட தான் இருக்கணும்னு சொல்லுவேன். நான் கேட்கறது, இப்போ பேப்பர்ல எல்லாம் அடிபடுது இல்ல செய்திகள், 55 தொகுதி கேட்டார்கள், 60 கேட்டார்கள் பிஜேபின்னு. 60 வாங்குறாங்களோ 70 வாங்குறாங்களோ, அதுல அவங்க ஒரு 30 தொகுதி 35 தொகுதி நிக்கிறாங்கன்னா 3 தொகுதியிலையாவது அதிமுக தொண்டை மனப்பூர்வமா வேலை செய்வானா? நம்ம கட்சியினுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, நம்ம கட்சி பொதுச்செயலாளருடைய பேரை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த கிளை செயலரோ, நகர செயலரோ, பகுதி செயலரோ, வார்டு செயலாளரோ எப்படி மனசு வந்து வேலை செய்வாங்க அதிமுக பிஜேபி வேட்பாளர்களுக்கு? இதைத்தான் நான் கேட்கிறேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க என்ன சாதிக்க போறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சொல்றீங்கல்ல, 1000 கசப்பு இருந்தாலும் வெற்றி அதை நோக்கி போவான்னு. இவ்வளவு 10-11 தோல்வியை வந்து சந்திச்சிருக்கு அதிமுக. அப்ப அடுத்து இந்த கட்டத்துல இதெல்லாம் அவன் யோசிப்பானா? இந்த தடவை வெற்றி பெற்றாதான்டா நமக்கு வந்து வாய்ப்புன்னு யோசிப்பானா? நான் சொன்ன வார்த்தை என்ன? அதிமுக தொண்டை அதிமுக தொகுதியில மனசு வந்து வேலை செய்வானான்னு நான் கேட்கல. பிஜேபி போட்டியிடுற, தாமரை போட்டியிடுற தொகுதியெல்லாம் மனசு வந்து வேலை செய்வானான்னு நான் கேட்டேன். இது வெறும் கசப்போட கடந்து போற விஷயம் அல்ல.
சரிதானா? அந்த இடத்துலயாவது அந்த வானதி சீனிவாசன் வச்சுக்கோங்க, வெளிப்படையா பேசும், கோவை தெற்குல வானதிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே போறீங்க, இந்த தொகுதியில் வானதியை வெற்றி பெற செய்யுங்கள், ஒரு கோஷம் ஒலிக்கும். அடுத்த வார்த்தை எடப்பாடி முதல்வராக்குன்னு சொன்னாதான் அங்க எடுபடும் அந்த தொகுதியில. நான் அவங்க பேரையே சொல்ல மாட்டேன், வானதிக்கு ஓட்டு போடுன்னு கடைசி வரைக்கும் அந்த அம்மா எடப்பாடி பேரையே சொல்லாம போச்சுன்னா அந்த கசப்பையும் மறந்துருங்கன்னு என் வாயில இருந்து வராது. இது விளைவுகளை ஏற்படுத்தும் தான் நான் இப்ப சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியல்ல லோக்கல்ல அந்த அம்மா அப்படி இப்படி சொல்லாம இருப்பாங்க. அதைத்தான் நான் இங்கதான் சொன்னேன். தலைவர் நயினார் முத கொண்டு பேசுறாங்கல்ல. சொன்னால் அப்படின்றத நான் சொல்றேன். சரிதானா? அப்போ நீங்க முதல் பிரச்சார கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போகிறது மோடியினுடைய வருகைன்னு டிவியில வாதம் நடத்துறீங்களே, அந்த முதல் கூட்டத்துல கூட நீங்க எடப்பாடியுடைய பெயரை கூட ஒரு வேட்பாளருங்கிற அந்த ஆங்கிள் சொல்லல, அதிமுக பூஜை அதிமுகங்கிற பேரை சொல்லல. சரி, அங்கே மிஸ் பண்ணிட்டாரு சார், ஏதோ மூட்ல இருந்தாரு. மதுரையில சொன்னீங்களா? 3 நாள் முன்னாடி வந்தாரு, மதுரையில சொல்லலையே. அங்கே கூட சொல்ல, வேற எங்க சொல்ல போறீங்க? அவர் வாயிலிருந்து வரணும் இல்லைங்க. அவர் சொல்லாதனால இங்க அதிமுக தோண்டு போக போறது இல்லை. அவன் போட்டிடுற அந்த கட்சி போட்டியிட தொழிலாம் வேலை செய்யதான் போறான். ஒரு முழு ஒத்துழைப்பு, சந்தோஷமான ஒரு மனநிலை அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுமா பிஜேபி போட்டியிடுகிற இடங்கள்ல நான் கேட்கிறேன். அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன். சரி, இதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிரதர்னு சொல்லாத ராகுல் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில முழு மனசோட திமுக காரவங்க வேலை செய்வாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு கூட்டத்தில் கட்டி பிடிச்சுக்கிட்டா கசப்பெல்லாம் மறந்து போயின்ற வார்த்தையை தான் சொன்னே தவிர, ராகுல் அப்படியே இருந்தாலும் அதே சந்தோஷம் நீடிக்கும் நான் சொல்லல. இதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ராகுலுக்கும் இருக்கு, அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கும் இருக்கு. ராகுல் நான் சரி ஜி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நடுவில் யாரோ என்ன ஏதோ தப்பா கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்டாலின் இப்படி திருப்பிக்கிட்டாருன்னா 2 பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. 2 பேர் சேர்ந்து ஒரு மேடை 2 மேடை பறந்துட்டாங்கன்னா அந்த கசப்பு மறையும் தான் நான் சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. எல்லா இயக்கங்களையும் இது சகஜம்தான். ஒரு கசப்பு ஒரு சர்ச்சை தான் முடிஞ்சிருக்கு திமுக. அடுத்த தொகுதி இருக்கு, எந்த தொகுதின்னு இருக்கு, அந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் கசப்பு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடந்த கால வரலாறு தேர்தல் களம் அப்படிதான். அதிமுக இன்னும் அந்த எண்ணிக்கை கணக்கை தொடங்கல. அங்கேயும் சர்ச்சை வரும், சர்ச்சை முடிவுக்கு வரும், கசப்புகளும் மறைஞ்சு போகும் தான் நானும் சொல்றேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.